லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த குடும்பம் என்ன ஒரு நாளும் கைவிட்டதில்ல. வேற மனுஷியா நினைச்சதும் இல்ல. இவ்ளோ ஏன் விக்ரம் இப்போ நம்ம கூட இருக்கானா அதுக்கு காரணமே இந்த குடும்பம் தான் வினய். அதுவும் கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேன இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவரோடது ரொம்ப சின்ன உலகம். அவருக்கு காந்திமதி அம்மாவும் தானியாவும் தான் உலகம். நான் இங்க வந்தப்போ ரொம்ப இயல்பா அந்த உலகத்துக்குள்ள என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் தானியாக்கும் விக்ரம்க்கும் அவர் எந்த வேறுபாடும் காட்டினதில்லை. எல்லாரும் ஒரே ஃபேமிலியா தான் இருந்தோம். இப்போ திடீர்னு ஒரே நாள்ல எல்லாம் மாறும்னு நினைச்சா அது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும் வினய். அப்போ எனக்கு கஷ்டமா இருக்காதா? ஏன் என்னோட அப்பா அம்மாவுக்கு இல்ல அவங்களாம் விட்டுரு, உன்னோட அப்பா அம்மா தங்கச்சி இவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்காதா? மித்ரா, என்ன மித்ரா பேசுற? நீ என்னமோ நாங்க எல்லாருமே தான் உன்னை துரத்தி விட்ட மாதிரியும் நீ அனாத மாதிரியும் பேசுற. இதெல்லாம் நீயே உனக்காக தேடிக்கிட்ட பாதை. உனக்கு அங்க எல்லாமே இருந்துச்சு மித்ரா. என்ன விடு, நான் தான் ஏதோ முட்டாள், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன். என்னோட அப்பா அம்மா உன்னை என்னைக்காவது அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்களா? சரி, நீயா நானான்னு வரும்போது அவங்க உன் பக்கம் தானே நின்னாங்க. அவங்கள பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இதில் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். இதெல்லாம் உனக்கு எங்க மித்ரா தெரிய போகுது? வினய் மித்ரா, சும்மா என்னமோ இந்த குடும்பம் பேசிட்டு இருக்க. ஏன் எனக்கெல்லாம் குடும்பமே இல்லையா? அம்மா, நான் ஏன் இந்த வீட்டுல வந்து டிரைவர் வேலை பார்த்து அசிங்க பண்ணோம்? அதே குடும்பத்துக்காக தானே. மித்ரா, அது என்ன மித்ரா, நான் என்ன பண்ணாலுமே உனக்கு பெருசாவே தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுவே அடுத்தவங்க பண்ணா ரொம்ப பெருசா தெரியுது உனக்கு. ஏன் மித்ரா என்ன மட்டும் எப்பவுமே மதிக்க மாட்டேங்கிற? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களை அப்படி என்ன மதிக்காம போயிட்டேன்? அதெல்லாம் விடு. இங்க பாரு, உன்னால என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வாழ முடியுமோ முடியாதா? முடியும்னா இப்பவே சொல்லு. வா, நம்ம சென்னை கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? வா போலாம். அவ்வளோ அவசரமாலாம் என்னால முடிவெடுக்க முடியாது வினய். ஏன் முடிவெடுக்க முடியாது? ஏன்னா இது என்ன மிஷினா வினய்? ஒரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்விட்சை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போதைக்கு உங்க மேல எனக்கு இருந்த கோவம் தணிஞ்சிருக்கு. விக்ரம்க்கு அம்மா மட்டும் பத்தாது, நீங்களும் வேணும். ஆனா அதெல்லாம் உடனே டக்குன்னு நடத்திட முடியாது வினய். என் வாழ்க்கையில உங்க சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு இவ்ளோ நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். திரும்ப பழையபடி சேர்ந்து வாழணும்னா அதுக்கு மன ரீதியா தயாராகணும் வினய். அது மட்டும் இல்ல, 6 வருஷமா இதுதான் என் குடும்பம்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உடனே என்னால தூக்கி போட்டு வர முடியாது. என்ன பெரிய குடும்பம்? 24 வருஷமா ஒன்னா இருந்த குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ இங்க தானே வந்து இருந்துட்டு இருக்க. அப்புறமா இப்ப வந்து காந்திமதி அம்மா, கார்த்திக் சார், தானியா, குடும்பம், பாசம், அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நீ வரு மித்ரா, நான் லாஸ்டா உங்ககிட்ட கேக்குறேன், உன்னால என்னை ஏத்துக்க முடியுமா இல்ல முடியாதா? அதுக்கு மட்டும் நீ ஸ்ட்ரைட்டா எனக்கு பதில் சொல்லு. சும்மா அதெல்லாம் விட்டு நியாயம் பேசிட்டு இருக்க. சொதுப்பிட்டிய வினய். ஏன் வினய் அப்படி பேசினாரு? இவ்ளோ நாள் இப்படி இல்லையே. ஒரு நிமிஷம் அப்படியே பழைய வினய் மாதிரி இருந்துச்சு. அதே கோவம், எதையும் மறைக்கிற பார்வை. என்ன அப்படி என்ன மறைக்கிறாரு என்கிட்ட? அவரை நாம பிரிஞ்சிருந்த இத்தனை வருஷ காலத்துல அவர் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா
அவரு இவ்ளோ நாளா எனக்காக பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரா இல்ல உண்மையாவே அவரு மாறிட்டாரான்னு ஒரே குழப்பமா இருக்கே. உண்மையாவே நான் மனசு மாறிட்டேன், இப்போ பழைய மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. இத நம்பி அவரு கூட சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணி அவர் வீட்டுக்கு போன அப்புறம் திடீர்னு அவர் புத்தியை காட்டிட்டா என்ன பண்றது? எனக்காக தான் இவ்ளோ நாளா நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சா, ஐயோ இல்ல, மறுபடியும் நாம ஏமாறக்கூடாது. இப்போ என்ன பண்றது? வினய் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இருக்கு இல்லங்கறத விட, இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரம்க்கு வினய் கண்டிப்பா வேணும். இப்போ வினய் கூட போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் இங்கே இருந்துட்டாலும் என்னோட சுயநலத்துக்காக நான் விக்ரம தண்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஒருவேளை விக்ரம் டாடி தான் வேணும்னு அவர் கூட போக முடிவு பண்ணிட்டா, ஐயோ ஆண்டவா, அதை எப்படி நான் தாங்குறது? அதே சமயம் அவர் திரும்பவும் பழைய மாதிரி டாக்ஸிக்கா மாற மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன முடிவெடுப்பேன்? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன மித்ரா, வினய் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கா? உன்னை இன்னும் நல்லா குழப்பி விடுறேன். இதோ வரேன். என்ன மித்ரா, ஏதோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார், சும்மாதான். ஓ, சும்மானா ஓகே. ஆனா ஏதாவது பிரச்சனைனா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். சார் ஐ மீன் உங்க பிரச்சனையை பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல சார், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. ம், ஓகே. அப்புறம் மித்ரா, சொல்லுங்க சார். இல்ல, உங்களுக்கு இங்க இருக்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியுது. பட் வினய்க்கு தான் நீங்க இங்க இருக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன மித்ரா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான். சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார். வினய்க்கு அப்படி எதுவும் பிரச்சனை இல்ல. அவரும் என்ன இங்க இருக்கதான் சொல்றாரு. உங்களுக்கு இன்னும் அவரை பத்தி முழுசா தெரியாதுல்ல, அதான் அப்படி தோணுது போல. மித்ரா, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஆனா வினய் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஒரு ஆம்பளை மனசுல என்ன இருக்குன்னு இன்னொரு ஆம்பளைக்கு தெரியாதானே? உங்களை மாதிரி ஒரு நல்ல வைஃப், ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நீங்க வேற எங்க வந்துட்டீங்களா? பாவம், அவர் மனசும் கஷ்டப்படும்ல. அதனாலதான் மித்ரா சொல்றேன், நீங்க இங்க இருக்கிறது வினய்க்கு சுத்தமா பிடிக்கல. நாங்க மட்டும் என்ன மித்ரா, எங்களுக்காகவும் எங்க வீட்டுக்காகவும் நீங்க இங்க இருக்கணும்னு நான் விருப்பப்படுறோம். இன்ஃபேக்ட் நாங்களும் நீங்க வினய் கூட சேர்ந்து வாழணும் தான் விருப்பப்படுறோம். என்ன செய்யறது, எல்லாம் விதி. நீங்க இப்ப என் பொண்ணு தானியாக்காக மறுபடியும் இங்க வர மாதிரி ஆயிடுச்சு. தானியா ஒருத்திக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு மித்ரா. அவ சின்ன வயசுல இருந்தே அம்மா பாசனா என்னன்னு
உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டா. நீங்க தானே மித்ரா அவளை உங்க பொண்ணுன்னு சொல்லி வளர்த்தீங்க. அவளும் உங்களை மித்ராமான்னு கூப்பிட்டே பாசமா வளர்ந்துட்டா. இப்போ திடீர்னு டக்குன்னு வேற வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா யாரால தான் அதை ஏத்துக்க முடியும்? ஏன் எங்களாலே அதெல்லாம் ஏத்துக்க முடியலன்றப்போ பாவம், அவ சின்ன குழந்தை. அவ மனசு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பிரிவை தாங்க முடியும்? மித்ரா, எனக்கு புரியுது மித்ரா. நீங்க அந்த தாய்ப்பாசத்துக்காக தான் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அத வினய் எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறாருன்னு தான் எனக்கு தெரியல. அவருக்கு நீங்க இங்க இருந்து என் பொண்ணை கவனிச்சுக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. நீங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்த அப்புறம் வினய் என்கிட்ட பேசுற விதமே மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நியாயமா பார்த்தா நான் தான் வினய் மேல கோவப்படணும். ஆனா அவரு என்னை பார்த்தா எரிஞ்சு விழுறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா மித்ரா? சொல்லுங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஒருவேளை வினைக்கு தோன்ற மாதிரி உங்களுக்கும் தானியா கவனிச்சுக்கிறது பாரமா இருந்தா சொல்லிடுங்க மித்ரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமா நீங்க போங்க, போய் உங்களோட வாழ்க்கையை பாருங்க. நான் எப்படியாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தானியாவோட மனசை மாற்ற ட்ரை பண்றேன். மாற்ற முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்றேன். கார்த்திக் சார், நீங்க என்ன பேசுறீங்க? தானியாவை விட்டுட்டு நான் எப்படி? ஐயோ, என்ன நீங்க அவ்வளவு சுயநலமா நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மித்ரா, நான் அப்படி நினைக்கல. எங்களால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எனிவே மித்ரா, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அப்படியே பாருங்க. உங்களுக்கு எது சந்தோஷமோ அதான் எனக்கும் சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒண்ணு மித்ரா, மறுபடியும் சொல்றேன், என்னாலேயோ என்னோட பொண்ணாலேயோ உங்களுக்கும் வினைக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பார்த்துக்கோங்க. பாவம் கார்த்திக் சார், அவர் பொண்ணுக்காக எவ்வளவு ஃபீல் பண்றாரு. இந்த நிலைமையில நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? இதெல்லாம் புரிஞ்சா வினய் ஏன் இப்படி நடந்துக்க போறாரு? டே மாப்ள, வாடா. என்ன மித்ரா கிட்ட பேசுனியா? மித்ரா என்ன சொன்னா? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? உடம்பு சரியில்லையா என்ன? இல்லையே, நல்லா தானே இருக்க. மாப்ள, உன்னதான்டா கேட்குறேன், ஏன் உம்முன்னு இருக்க? டே மாப்ள, என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? போன இடத்துல கார்த்திக் ஃப்ராட் போய் ஏதாவது பண்ணானா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாம்சு. தப்பு பண்ணிட்டியா? அப்படின்னா தப்பு பண்ண? என்னடாடி அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே? பின்ன மாம்சு, அவன் அந்த கார்த்திகோட சுயரூபம் தெரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. கேட்டா எனக்கு அந்த வீடு தான் முக்கியம்னு சொல்றா. அதான் என்னால தாங்கிக்க முடியல மாம்சு. என்னடா தாங்கிக்க முடியல? சொன்னால அவசரப்பட்டு இந்த மாதிரி எதுவும் பேசிடாதான்னு. இது பார், இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ நினச்சபடி பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான நேரம் கூடி வந்திருக்கு. இப்போ போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்திருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா.
அந்த கார்த்திக் ஒரு அயோக்கியன்னு நமக்கே இப்போ தான் தெரியும். அப்படி இருக்கும்போது மித்ரா கிட்ட போய் சொன்னால் எப்படி உடனே நம்புவா? சொன்னானடா அவனுக்கு எதிர ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு. அதுக்குள்ளே அவசரப்பட்டு போடா. அம்சு, ஏதோ அப்போ அந்த நேரத்தில் நான் கோவத்தில் அப்படி பேசிட்டேயா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா? அம்சு, மித்ரா என் மேலே பயங்கர கோவத்தில் தானே இருப்பா. ஆமாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து கேளு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. உனக்கு இதே வேலையாக போச்சு. யோ, அவ தான் என்ன ஒரு பக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா? நீயுமா? உனக்கு என் நிலைமை புரியவே இல்லையா? உன் நிலைமை புரியுதுடா, அதனால தான் சொன்ன அவசரப்படாத, பொறுமையாரு பொறுமையாருன்னு. எங்கே கேட்டேன்? சரி, அதான் நடந்து போச்சே, அதை விடு. இப்போ என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு. என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு மாப்ள. என்ன மாம்சு? நீ நேராக மித்ரா கிட்ட போய், இது பார் மித்ரா, இந்த மாதிரி ஆனதால நான் இந்த மாதிரி பேசிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. ஆமாம், நான் அப்படியே கேட்ட உடனே ஓகே சொல்லி மன்னிச்சிருவா பாரு. டேய், சும்மா எதுக்கு எடுத்தாலும் இடக்கு முடுக்காவே பேசிட்டு இருக்காதடா. போய் மன்னிப்பு கேளு, அதை விட்டா வேறு வழி இல்லை. அப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். என்ன இதை பாரு மாப்ள, மறுபடியும் சொல்கிறேன், நீ அங்கே மித்ரா கிட்ட போய் பேசும்போது டென்ஷன் ஆகாத. ஏன்னா அங்கே அந்த கார்த்திக் ஃப்ராடு போயிருப்பான், அவனை உசி பேத்து குட்டை குழப்ப பார்ப்பான். அதனால தான் சொல்கிறேன், நீ அங்கே போய் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசு. இது உனக்கு கிடச்சிருக்கிற இன்னொரு சான்ஸ். அந்த ஆண்டவனே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசு. பொறுமையாக பேசணும், புரியுதா? என்ன அப்புறம் உன் பொண்டாட்டியோட பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சாரி மித்ரா, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். மித்ரா, இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மித்ரா, ப்ளீஸ் மித்ரா. ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மித்ரா, ப்ளீஸ் ப்ளீஸ். மித்ரா மித்ரா ப்ளீஸ் மித்ரா, சாரி மித்ரா, நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் மித்ரா. சாரி. மித்ரா. மித்ரா, நீ என்னை மன்னிச்சிட்டுன்னு சொன்னதான் நான் உனக்கு வழி விடுவேன். ப்ளீஸ் மித்ரா, ப்ளீஸ். இப்ப வழியை விட போறீங்களா இல்ல காந்திமதி அம்மாவை கூப்பிடவா? மித்ரா ப்ளீஸ் மித்ரா, நான் சாரி சொல்றேன்ல, ஒரே ஒரு வார்த்தை தானே, என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்ல. காந்திமதி அம்மா, போ. சாரி. தானியா, எழுந்திர, பால் குடி. வா, இந்தா. தேங்க்யூ.
சாரி மித்ரா மித்ரா சாரி மித்ரா மித்ரா சாரி மித்ரா 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 சாரி மித்ரா ப்ளீஸ் மித்ரா ப்ளீஸ் மித்ரா சாரி மித்ரா சாரி மித்ரா ப்ளீஸ் மித்ரா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மித்ரா மித்ரா சாரி மித்ரா மித்ரா ஏதோ கோவத்தில் பேசிட்டு மித்ரா மித்ரா சாரி மித்ரா சாரி மித்ரா சாரி சாரி மித்ரா 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 ஐம் சாரி என்ன டீ வேணுமா? இல்ல சாரி. ஐயோ மித்ரா மித்ரா நீ டீ குடிச்சு போ. மித்ரா மித்ரா ஏய் பாத்து பாத்து பாத்து. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கோஷம் போடுறவங்க மாதிரி அட்டையில சாரின்னு எழுதிட்டு வந்தா நான் உங்களை மன்னிக்கணுமா? அதெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது. முதல்ல கிளம்புங்க. மித்ரா மித்ரா சாரி மித்ரா ப்ளீஸ். நான் அப்படி பேசின தப்புதான் மித்ரா. ஐயோ ஏதோ ஆதங்கத்தில் அப்படி பேசிட்டேன். அது எதுவுமே மனசுல வச்சுக்காம என்ன கொஞ்சம் மன்னிச்சிடேன் ப்ளீஸ் மித்ரா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்க கூடாதா ப்ளீஸ்? ஐயோ ஏன் இப்படி காலங்காத்தாலே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஐயோ ஏன் இப்படி நான் போற இடம்லாம் பின்னாடியே வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன மித்ரா யார் வேணா என்ன வேணா நினைச்சு போட்டோம். அதை பத்தி எனக்கு என்ன இருக்கு? நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்ல ப்ளீஸ் மித்ரா ப்ளீஸ். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதுக்கு வேற ஆள போய் பாருங்க. மித்ரா நான் இவ்வளோ கெஞ்சிறனே, என் மேல கொஞ்சமாவது இறக்கம் காட்டக்கூடாது மித்ரா ப்ளீஸ். இந்த ஒரு சாரிக்காக நான் ஏர்லி மார்னிங்ல இருந்தே காத்துட்டு இருக்கேன் ப்ளீஸ். இங்க பாருங்க வினய், நீங்க என்னதான் கெஞ்சி கூத்தாடினாலும் நான் உங்களை மன்னிக்க தயாரா இல்ல, சரியா? என் பின்னால அலைஞ்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட போய் வேலையை பாருங்க, போங்க. முடியாது மித்ரா, நீ மட்டும் இப்ப என்ன மன்னிக்கலனா இது பார், இந்த போர்டை பிடிச்சிக்கிட்டு வீட்டு வாசல்ல போய் சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க உட்காருவேன். நீங்க மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றீங்க வினய். நீங்க இப்படிலாம் பண்ணா நான் கண்டிப்பா உங்களை மன்னிக்க மாட்டேன். உங்க கூட பேச மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன் வினய். மித்ரா இப்ப நான் என்னதான் பண்றது? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மித்ரா ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. நான் எப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேனோ அப்போ நீங்க வந்தா போதும். அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்காதீங்க, போங்க முதல்ல. சரி, எப்போ மித்ரா ஃபோன் பண்ணுவ? இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஏதாவது ஃபோன் பண்ணுவியா? சரி சரி, அப்போ நாளைக்கு ஈவினிங்குள்ள. ஓகே ஓகே கூல். நீ எப்போ ஃபோன் பண்றியோ அப்போ பண்ணு, நான் வெயிட் பண்றேன். ஓகேவா? பட் ப்ளீஸ் மித்ரா ரொம்ப நேரம் எடுத்துக்காத மித்ரா. நான் மறுபடியும் சொல்றேன், ஐம் சாரி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்ன எப்படியாவது மன்னிச்சிரு மித்ரா ப்ளீஸ். மித்ரா என்ன எப்படியாவது மன்னிச்சிரு மித்ரா ப்ளீஸ் மித்ரா. சாரி. ஐயோ காலங்காத்தாலே வந்து என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. சரியான தலைவலியா இருக்கு. எஸ், இது போதும் மித்ரா, இது போதும். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே உங்களுக்குள்ள விரிசல் விழ ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு உங்க 2 பேரை எப்படி பிரிக்கணும் மட்டும் பாரு.
மாப்பிள்ளை மித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு போய் ரொம்ப நேரமாச்சே. இவ்வளோ நேரமாவா மன்னிப்பு கேட்பான்? எவ்வளோ நேரம் வேணால் கேட்கட்டும், மன்னிச்சா சரி. 2 பேர் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். வாடா மாப்பிள்ள, என்ன மித்ரா கிட்ட பேசுனியா? மித்ரா என்ன சொன்னா? ஆ டேய் டேய் இருடா. மித்ரா கிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? மன்னிப்பு கேட்டியா? மன்னிச்சிட்டாளா? டேய் உங்கள்கிட்ட தான்டா கேட்குறேன், சொல்கிறா. மன்னிப்பு கேட்டியா? நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் மாம்சே பேச ட்ரை பண்ண போய். டேய் மன்னிப்பு கேட்டியா? அதை சொல்லு. அவன் என்ன சொன்னான்? எங்க அவ தான் பிடி கொடுத்தே பேசலையே. எனக்கு என்னமோ வேதாளம் மறுபடியும் முருகமரம் ஏறிச்சுன்னு தோணுது. டேய் வேதாளம் முருகு மரத்து மேலே ஏறிச்சோ முருகு மரத்துலேருந்து இறங்கிச்சோ? நான் கேட்டது அவகிட்ட மன்னிப்பு கேட்டியா? அவன் மன்னிச்சாளா? என்னாச்சு சொல்லு. கேட்டேன் மாம்சே. ஆனா என்ன ஆனா? அவள் ஃபோன் பண்ணி கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவள் சொல்லி அனுப்பிச்சிட்டா மாம்சே. இதுதான் மாப்பிள்ள சொன்னேன் அன்னைக்கே. உனக்கு தான் பொண்டாட்டி பற்றி தெரியும்ல. ஆ அவனை முடிவு பண்ணிட்டானா அதிலிருந்து அவளை மாற்றவே முடியாது. சொல்ல கேட்காம அதை பற்றி பேசி மறுபடியும் பிரச்சனை இழுத்துட்டு வந்து விட்டுட்டியாடா. மாம்சே நான் வேணுக்குனவே அப்படி பேசினேன். நீ வேணும்னு பேசுனியோ வேணான்னு பேசுனியோ அது பிரச்சனை தான் வந்து முடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போற? அவ்வளோ தூரம் சொன்னானடா அதை பற்றி பேசாத அதை பற்றி பேசாதான்னு. இப்போ என்னாச்சு பாரு. ஏன்டா மூஞ்சி திருப்பிக்கிற? என்ன டேய் நான் கூட தானே பேசிகிட்டு இருக்கேன். இப்படி போனால் என்னடா அர்த்தம்? இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் கிட்ட வந்து கேளு என்ன பண்ணலான்னு. பதில் சொல்ல போயிட்டே இருந்தது என்னடா அர்த்தம்? கொஞ்சம் எழுந்து உட்காருமா. பார்த்து தனியா பார்த்து தானே பார்த்து. நீங்க கியூர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பாப்பா கியூர் ஆயிட்டாங்க. இனிமே பழைய மாதிரி ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா டாக்டர் நீங்க நல்லாயிட்டான்னு சொல்றீங்க, புள்ள ரொம்ப டயர்டா இருக்கா, சோர்ந்து வேற படுத்துக்கிறா. அது பாடியில ஸ்டாமினா இல்லல்ல, அதனாலதான் இந்த வீக்னஸ். பட் 100% கியூர் ஆயிட்டாங்க. 1 வீக்காவே சரியா ஃபுட் எடுத்துக்காததால பாப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இனிமே நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. எனர்ஜிக்காக சிரப் எழுதி கொடுத்திருக்கேன். 3 வேளையும் கொடுங்க. அப்புறம் ஹாட் வாட்டர்ல குளிக்க வைங்க, ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. சரிங்களா? சரிங்க டாக்டர், நாங்க கரெக்டா கொடுத்துறோம். ஓகே. இந்தாங்க கார்த்திக், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ. வரேங்க. அண்ணி, ஐயோ இவங்கெல்லாம் என்னதான் டாக்டரோ, புள்ள அப்படியே கீரை தண்டு மாதிரி பாடி வதங்கி போயிருக்கா. சும்மா வந்து பார்த்துட்டு கியூர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு போறாங்க அந்த டாக்டர். அண்ணி, இது அப்படியே லேஸ்ல விட்டுற கூடாது. நாம ஏதாவது பெரிய டாக்டரை பார்த்து தானியாவை காட்டணும். இவங்களெல்லாம் பார்த்தா போலி டாக்டர் மாதிரி இருக்கு. நாகு, அவங்க நம்ம ஃபேமிலி டாக்டர், அவங்க சொன்னா சரியாதாம்மா இருக்கும். இவன் ஒருத்தன். வாப்பா வினய். தானியா ஒன்றும் இல்லை, சரியா? மா டாக்டர் வந்துட்டு போனாங்களே, என்ன சொன்னாங்க? இல்லப்பா, இவ முழுசா குணமாயிட்டாளா, கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. தானியா டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே நீ நல்லா ஆயிட்டேன்னு, அப்படியே இவ்வளவு டல்லா இருக்க? கமான், எந்திரிச்சு அப்படியே பிரிஸ்கா இரு. அவ 2 நாளா குளிக்காம இருக்கான்ல, அத முகத்துல அப்படி காட்டுது. குளிச்சா ஃப்ரெஷ் ஆயிடுவா. தனியா எழுந்து வா, குளிக்கலாம். மித்ரா, அவளை நான் குளிக்க வச்சுக்கிறேம்மா.
நீ வினய் தம்பி கூட வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, நீங்க ஏன் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலே இருக்கீங்க? நான் அப்படி சொல்வேனா மித்ரா? நீ இல்லாம விக்ரம் வேற ஏங்கி போயிருப்பாம்மா. வினய் தம்பி வீட்டில் ஒரு பொம்பளை இல்லாம அவரே எல்லா வேலையும் எப்படிமா பார்த்துக்க முடியும்? அதனாலதான் நான் சொல்றேன், நீ கிளம்பு மித்ரா. அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல மித்ரா, அப்புறம் என்ன? நீ ஏன் இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ போய் உங்க வீட்ல நிம்மதியா இரு. வினய் தான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காருல்ல, போமா போ. மித்ரா, சொல்றேன்ல, நீ கிளம்புமா. வீட்டை விட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சுல்ல, வீடெல்லாம் எப்படி இருக்குமோ போய் பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வா. நாங்க தானியாவை பாத்துக்கிறோமா. முடியாது பாட்டி, மித்ராமா இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். மித்ராமா என் கூடவே தான் இருக்கணும். தானியாம்மா, உனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு தானியா, அப்புறம் எதுக்கு மித்ரா இங்க இருக்க சொல்ற? அவ போயிட்டு தான் வரட்டுமே. நான் மித்ராமாவை விட மாட்டேன். அவங்க என் கூடவே தான் இருக்கணும். அவங்க இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், குளிக்கவும் மாட்டேன். தானியம்மா, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ இங்கே இருந்தாங்க, ஓகே. இப்போ எதுக்கு இருக்க சொல்கிற? அவங்கள அவங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? விக்ரமே அவங்க பார்த்துக்கணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மித்ராமா இங்க தான் இருக்கணும். வேணும்னா விக்ரம இங்க கூட்டிட்டு வாங்க. அவனும் இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தான். மித்ரா, தானியாவை நாங்க பாத்துக்கிறோம்மா, நீ கிளம்புமா. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருப்பா, அப்புறம் சரியாயிடுவா. பாட்டி, நான் விட மாட்டேன் பாட்டி. மித்ராமா மறுபடியும் போயிட்டாங்கன்னா எனக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம ஆயிடும்ல. நீ அழாத தானியா.